ஹாய் மக்களே, நானும் 2 வாரமா ஹேர் ட்ரையர் ஆர்டர் பண்ணலான்றது தான் பிளான் தள்ளி போய்கிட்டே இருக்குது. நேற்று தூங்குறதுக்கு 3 மணி ஆகிடுச்சு, படுத்தாலும் தூக்கம் வரல. சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அமேசானை ஓப்பன் பண்ணி ஹேர் ட்ரையர் ஆர்டர் போடலாம். நான் ஏற்கனவே ஒரு 5 ஹேர் ட்ரையரை லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதில் பர்டிகுலராக இந்த ஹேர் ட்ரையரை செலக்ட் பண்ணி பே பண்ண 2வது நாளே பார்சல் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். உள்ள வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க, அகாரோ. நெக்ஸ்ட்டு உள்ள இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா அகாரோ ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையர் HD1120 மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாக்ஸில் கான்சன்ட்ரேஷன் நாசில் கொடுத்துருக்காங்க. 3 நாசில் உள்ளே கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் நாசில், காம்ப் நாசில் அண்ட் டிஃப்யூசர். டிஃப்யூசர் வந்து உங்களுக்கு கர்லி ஹேருக்கு வந்து இல்லாட்டினா உங்கள் ஹேர் ஸ்டைலோட பேட்டர்ன் மாறாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2000 வாட்ஸ் வந்து ஏசி மோட்டார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐகானிக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பீடு அண்ட் 3 ஹீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீடு, அதாவது லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. ஹீட் வந்து லோ, மீடியம், ஹை. அப்புறம் ஃபுல் ஷாட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஷாட் பட்டன்னா தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையர் வந்து ஓவராக ஹீட் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ ஹனிகேம் ஏர் இன்லெட் கொடுத்துருக்காங்க, ஏர் செட்டிங் பண்ணுற இடத்துல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நாள் கொடுத்துருக்காங்க. ஒயரோட லென்த் வந்து 2.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் லூப்பு கொடுத்துருக்காங்க. அதோட எம்ஆர்பி வந்து 2599 ரூபா. நான் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 1349 ரூபாய்க்கு. ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க, டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து கர்லியாக இருந்தது, இப்போ எனக்கு இதே ஹேர் ஸ்டைல் எனக்கு வேணும். ஏன்னா நார்மலாக நீங்கள் ப்ளோ பண்ணிங்க அப்படின்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிரும், இல்லைன்னா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். இதே பேட்டர்ன் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோட நாசில் இதோட டிப்பை பார்த்தீங்க அப்படின்னா டிப்பில் உங்களுக்கு எந்த ஹோலும் இல்லை, ஹேர் அது வெளியே வராது. டிப்போட சைடில் வந்து உங்களுக்கு இந்த சைடும் வந்து ஹேர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி உங்களுக்கு 2 சைடும் கேப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, 2 சைடு கிடையாது, 3 சைடு. இங்கே சைடில் 2 சைடு, இன்னரில் ஒரு சைடு, 3 சைடு கேப் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் கேப் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது கான்சன்ட்ரேட்டர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஹீட்டான ஹேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, உங்களுக்கு ஒரே இடத்துல இப்படி ஃபோக்கஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உள்ளே உங்களுக்கு நமக்கு வந்து ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரையர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பாருங்கள், ஹேர் ட்ரையர் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. எங்கே ஒரு டிசைன், ஷைனிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. ஸோ ஹேர் ட்ரையரும் நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக கிடையாது. நான் கொஞ்சம் அமேசானில் பார்க்கும்போது ரிவ்யூ பார்க்கும்போது ஹேர் ட்ரையர் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேர் ட்ரையரும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபோல்டபுள் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷனல் மாடலில் கொடுத்துருக்கிறதுனால ஃபோல்டபுள் கொடுக்கல, ஆனால் ஃபோல்டபுளும் கொடுத்துருக்கலாம். ஸோ சைடில் வந்து அகாரோன்னு பிராண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒயரோட லென்த் வந்து 2.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு சில்வர் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஹனி கோம்ப் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஹேர் ஃப்ளோ எப்படி இருக்குது, நம்ம ஹேரை எப்படி ஸ்டைல் பண்ணுது, ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஒயர் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க, அதாவது 2.5 மீட்டர் இதோட லென்த்து. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட ஏர் ஃப்ளோவை பார்க்கலாம். ஏர் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்குது அப்படின்றத. இது வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து 2 செட்டிங்கு, அதாவது நார்மல் அந்த கையே. இப்போ நான் நார்மலில் வச்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு ஏர் வருது பாருங்கள். இப்போ நான் வந்து ஹையில் வைக்கிறேன். ஸோ ஏர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள். ரொம்பவே ஃபோர்ஸ் அடிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் செட்டிங் நம்ம பார்க்கலாம். ஹீட் செட்டிங் வந்து லோ, மீடியம், ஹை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் செட்டிங் வந்து லோவில் வச்சுட்டு ஏர் ஃப்ளோ வந்து நார்மலில் வைக்கிறேன் 1ல்.
ஹீட் வந்து உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லாவே ஹீட் வருது உங்களுக்கு. இப்போ இதே வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து மீடியமில் இருக்குது, லோவிலேருந்து மீடியமில் இருக்குது. லோவில் வச்சிங்க அப்படின்னா ஓகே மைனூட்டாக ஹீட்டாக இருக்குது ஓகேங்களா. அண்டு மீடியமில் வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹீட் வந்து ஹையில் வச்சோம் அப்படின்னா கிட்டேயே கொண்டு வர முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீட்டு ஹையில் வச்சுட்டு ஏர்ஃப்ளோ வந்து கையில் வச்சோம் அப்படின்னா முகத்துக்கிட்டே கொண்டு வர முடியல. ஏர்ஃப்ளோ கையில் இருக்குது, ஹீட்டும் கையில் இருக்குது. கூல் ஷர்ட் பட்டன் இருப்பாங்க, கூல் ஷர்ட் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகே கூல் ஷர்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஏர் வந்து இந்த இது டெம்பரேச்சர் வந்து லோவில் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஹீட்டே உங்களுக்கு இல்லை சுத்தமாக. ஒரு 2 செகண்ட் 1 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிடுது. இப்போ ஏர் ஷர்ட் பட்டன் வந்து கூல் ஷர்ட் பட்டன் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஹீட் ஆகிடுது, ஹீட்டே வைக்க முடியல. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட் தான், 1 செகண்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கூலான ஏர், அதாவது நார்மலான ஏர் வருது. இப்போ இதோட அட்டாச்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஹீட் செட்டிங் வந்து நார்மலில் வைக்கிறேன், அண்ட் ஏர்ஃப்ளோ வந்து 1 வைக்கிறேன். 1 வைக்கும்போது உங்களுக்கு டிகிரிஸ் வந்து கரெக்டாக நல்லாவே யூஸ் ஆகுது. இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் எனக்கு ஏர்ஃப்ளோவே இல்லை, பட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்க அப்படின்னா ஏர்ஃப்ளோ பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் வருது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூசர். ஸோ ஏர்ஃப்ளோ வந்து நான் 1 வைக்கிறேன் நார்மலாக. ஓகே உங்களுக்கு டிப்பில் வந்து உங்களுக்கு ஏர்ஃப்ளோ ஆகாதனால உங்களுக்கு டேரெக்டாக ஹேர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதாவது இந்த டிப்போட சைடில் தான் 3 சைடு ஏர்ஃப்ளோ வர மாதிரி அவங்க வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸு கேர்ள்ஸு அப்புறம் வந்து முடி அதிகமாக வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அந்த கேர்லி பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த அட்டாச்மெண்ட், இது வந்து சீப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். எனக்கு என்னமோ இதுதான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகணும்னு தோணுது. இதையும் வந்து டைட்டாக ஃபோர்ஸாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஹீட் செட்டிங் வந்து நார்மல் இருக்குது, ஏர்ஃப்ளோ வந்து 1 வச்சுருக்கேன். 1 வச்சுக்கிட்டு ஓகே இதுவும் நல்லா யூஸ் ஆகுது, உங்களுக்கு சீப்பு வேண்டியதில்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமாக யூஸ் ஆகும் போல இருக்கு. நல்லாவே உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகும் பாருங்க. ஸ்ட்ரெயிட் ஆகலை, உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த கோம் போட்டு பாருங்க. மேபி எனக்கு யூஸ் பண்ண தெரியல, 1 வீக் யூஸ் பண்ண அப்படின்னா இது வந்து எனக்கு பழகிடும். ஸோ பாருங்கள், இது வந்து ஹையில் வச்சுருக்கேன்னா இப்போ இதோட ஹீட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன், எடுத்து ஊற்றுறேன். ஓகேங்களா, ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஹீட்டை வந்து நான் மீடியமில் வச்சுருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியமில் வச்சுட்டு ஏர்ஃப்ளோ வந்து நார்மலில் வைக்கிறேன். நார்மலில் வச்சோம் அப்படின்னா ஏர்ஃப்ளோ பாருங்கள், இது வந்து ஹையு. ஓகே டெம்பரேச்சர் வந்து ஹையில் வைக்கிறேன், அதாவது ஹீட் இருக்கிறதுல மேக்ஸிமம் வச்சுருக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஹையில் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு இது வந்து ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ டெம்பரேச்சர் ஹை, ஹீட்டும் ஹையில் வச்சுருக்கிறேன். இந்த கோம் நாஸில் யூஸ் பண்ணி கோம்பு எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணது கிடையாது, மேபி 1 வீக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பழகிடும். ஸோ ஹீட்டை வந்து நார்மலில் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்கில் வைக்கிறேன். ஸோ லோவில் வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஓகே கோம் வருது உங்களுக்கு. ஆனால் இதுக்கு தகுந்த அந்த ரோலர் சீப்பெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள் உங்களுக்கு கோம்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. டெம்பரேச்சர் வந்து ஹையில் வச்சுக்கிறேன். இன்னொன்று, இந்த கூல் ஷர்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே கூல் ஆகுது. சம்டைம் வந்து உங்களுக்கு ஏர் ட்ரையர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. நீங்கள் டெம்பரேச்சர் ஹையில் வச்சா கூட உங்களுக்கு டெம்பரேச்சர் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கூல் ஷர்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ப்ரெஸ் பண்ணாத பட்சத்தில் ஃப்ரீஸ் ஆயிரும். டெம்பரேச்சரை ஹையில் வச்சுட்டு டெம்பரேச்சர் உங்களுக்கு வரல அப்படின்னா கூல் ஷர்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரீசெட் ஆயிரும். ஹீட் வந்து உங்களுக்கு ஹையில் வர மாதிரி வரும், நார்மலில் வர மாதிரி வரும். டெம்பரேச்சர் உங்களுக்கு வரல, ஹீட் வரல அப்படின்னா நீங்கள் மிஷினை பார்த்து பயந்துட வேணாம். ஸோ கூல் ஷர்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுங்க, ரீசெட் ஆயிரும். ஸோ டெம்பரேச்சரை இது ஹையில் வைக்கிறேன். ஏன்னா கிளைமேட்டே உங்களுக்கு வந்து கூலிங்காக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த சீப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஃபோன் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ மேபி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண வரல. ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு எல்லோரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுருங்க.